வணக்க மக்களே, இது என்னோட ஸ்டைலில் ஒரு கோதுமை கப் கேக், சாக்லேட் கப் கேக். நம்ம இஷ்டம் தான் பேர் வைக்கிறதெல்லாம். ஸோ பாப்பாஸ் கிச்சன்லேருந்து ஒரு ஏபிசி மால்ட் வாங்கியிருந்தேன். அது எங்கள் வீட்டில் காலியாகவே மாட்டுது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனால் என் பசங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காகவே கேக்கில் இல்லை தோசையில் எதில் போட்டு காலி பண்ணிடுறேன். எப்போயுமே நாட்டு சக்கரை தான் போடுவேன். இன்றைக்கி வந்து வெள்ளை சக்கரை போடணும்னு பசங்க கேட்டாங்க அப்படின்றதுனால வெள்ளை சக்கரை போட்டுட்டேன். முட்டை, நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளை சக்கரை, கொஞ்சோண்டு எண்ணெய், பட்டர் வீட்டில் காலியாகிடுச்சு. அதுக்கப்புறம் கோதுமை மாவு, கொஞ்சம் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், இது மட்டும் தான் போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் சாக்கோ பவுட்ரு போட்டிருப்பேன். சாக்கோ சிப்ஸ், முந்திரி, அவ்வளோதான் ரெசிபி. ரொம்ப ஈஸி. ஸோ எடுத்துகிட்டு அழகாக வந்து அதை எல்லாத்தையுமே கலந்து வச்சுட்டு காலையில் வந்து குக்கரில் வந்து பசங்களுக்காக வெஜ் புலாவ் ரைஸ்லாம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருந்தது. அதுக்குள்ளே வந்து ஓடிஜியில் இதை போட்டுட்டோம்னா ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஓடிஜியை வந்து ஹீட் பண்ணிவிட்டு டக்குன்னு இது எல்லாத்தையுமே உள்ளே வந்து போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுதான் என்னோடய கேக் ரெசிபி. நிறைய பேர் கேட்பீங்க, இதில் எவ்வளோ மெஷர்மெண்ட் இப்படிலாம். உண்மையாக சொல்லணும்னா எனக்கு நானே மெஷர்மெண்ட், எனக்கு வந்து என்னோடய கைக்கு எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு நானே போட்டேன். ஓகே, இது போட்டால் அப்படி கரெக்டாக இருக்கும்ல, நானே யூகிச்சு செய்வேன். மேக்ஸிமம் கரெக்டாக வந்துடும். ஸோ அந்த மாதிரியாக தான் என்னோடய கப் கேக் வந்து வந்திருந்தது. ஸ்கூலுக்கு வந்து பசங்களுக்கு 2 கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். என் பையனுக்கு மட்டும் ஒரே ஒரு கப் கேக் போதும் அப்படி சொல்லிட்டான். அவர் வீட்டுக்கு வந்து மீதி சாப்பிடுவார். மீதி இருந்த கப் கேக் நானும் ஜாலியாக சாப்பிட்டேன், என்ஜாய் பண்ணிட்டேன். டாட்டா.